நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி மெசேஜ்லேயும் சரி நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இந்த ஃப்ளெக்ஸ் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் எஃபெக்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த ஹேர் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த எஃபெக்டை நாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஒரு 2-3 நாளாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முகூர்த்த நாள் அதிகமாக இருந்ததால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வெளியே போயிட்டோம். அதனால் சரியாக நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனி வீடியோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அதே போல் இது ஒரிஜினல், இது எடிட்டிங். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ இந்த பிக்சரை நான் எப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்கின் ஸ்மூத்னஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷனை நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த பிக்சரை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பிக்சரை ஒரு டூப்ளிகேட் Ctrl+J கொடுத்து இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ணுறேன், அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கவனிக்கணும். சரிங்களா? நான் பார்த்திங்கன்னா இதை அழிக்கும்போது எனக்கு இந்த இடத்துல பிளாக்கில் விழுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே பிளெண்டிங் மோட் மாறி இருக்குது. அதை நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த பிளாக் வராது. சரிங்களா? எப்போதுமே நீங்கள் டூல்ஸை யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல்ஸை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் நீங்கள் மேலே பார்த்து சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் கீழே இங்கேயே பார்த்துக்கிட்டு இது என்ன பெயிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வேறு மாதிரி வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. சரிங்களா? மேலே நீங்கள் ஒரு வாட்டி ஒரு நார்மலில் இருக்கா பிளெண்டிங் மோடு, ஒரு ப்ரஷ் என்ன ப்ரஷ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது பிக்சரை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபில்டரில் போயிட்டு கேமரா ரோ ஃபில்டர் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷனில் பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? நாம் இப்போது கேமரா ரா ஃபில்டரில் இருக்கும். இப்போ பிக்சரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன், டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா பிக்சருக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக, பிக்சருக்கு நல்லா எல்லோ டோன் கிடைக்கிது. இப்போது கான்ட்ராஸ்ட் லைட்டாக, ஏன்னா பிக்சர் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக, பிளாக்கு கொஞ்சம், இவ்வளோதான். இந்த பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா கிளாரிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த அளவுக்கு எனக்கு ஓகேன்னு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அந்த கிளாரிட்டி வேல்யூ அப்ளை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், திரும்ப கேமரா ரா ஃபில்டரை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம Ctrl+Alt+F அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம டோபாஸ் மாதிரி என்ன அப்ளை பண்ணணுமோ அதை அப்படியே திரும்ப அப்ளை பண்ண முடியும். ஆனால் இதில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு பிக்சர் இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக போகுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஃபில்டர் போயிட்டு அதில் கேமரா ரா ஃபில்டரை திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், திரும்பவும் இந்த கிளாரிட்டி அப்படின்றத மட்டும் நான் நல்லா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிகேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? டிகேஸ் கம்மி பண்ணும்போது பிரைட்னஸ் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன், கேமரா ரா ஃபில்டரில் கலர் கரெக்ஷன் பண்ணி ஒரு கிளாரிட்டி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது நிறைய பேர் கேட்பீங்க, சார் இந்த ஹேர் எப்படி வருதுன்னு தெரியலை சார் அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஃபோட்டோஷாப் 7.0ல் இருக்காது, CS3லேருந்து இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இமேஜ் போங்க, அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஷேடோ அண்ட் ஹைலைட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்கள் ஹேரை நல்லா பிரைட் பண்ணி அந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அமௌண்ட் அப்படிங்கக்கூடிய வேல்யூவை கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு 30% ஓகே. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஹேர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துருச்சு. சரிங்களா? ஓகே, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மச் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் பிக்சரை ஸ்மச் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்மச் பண்ண வராது. நம்ம பிகினர்ஸாக இருக்கலாம், ஒரு வேளை டிஜிட்டல் பெயிண்டிங் தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மச் பண்ணுவாங்க. சரிங்களா?
டிஜிட்டல் பெயிண்டிங் ஆர்ட் பண்ணுறவங்க அந்த பிக்சரை வந்து நல்லா அழகாக பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பார்த்திங்கன்னா பிக்சரை ஸ்மச் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்மச்சிங் வராது. நான் என்ன பண்ணுறேன், எனக்குமே ஸ்மச்சு சரியாக வராது. சரிங்களா, இதுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன். என்னுடைய மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்டை பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, ஸோ மற்றவங்க எப்படி எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போது இந்த ஸ்மச்சிங் எனக்குமே வராது. சரிங்களா, நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு வேளை ஸ்மச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்மச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்கின் ஃபைனர் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போது 3வது ஸ்டெப்பாக என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்ட்ரு போயிட்டு ஸ்கின் ஃபைனர் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸ்கின் ஃபைனரில் ஒரு சின்ன டிப்ஸை பயன்படுத்தி நம்ம பிக்சரை நம்ம பாப்பப் பண்ண போகிறோம். இப்போது பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பிளாக்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாஸ்க் தெரியும். சரிங்களா, ஃபுல் வியூவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்சரை வச்சுக்கலாம். ஃபுல் வியூவில் வச்சுட்டு இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போது நம்ம ஃபேஸு எதுவுமே செலக்ட் ஆகலை. சரியா, இதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் பட்டன் போட்ட இந்த பிக்கர் டூல் எடுங்க. சரிங்களா, இந்த பிக்கர் டூல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்கர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இல்லையோ அங்கே போய் ஒரு கிளிக் பண்ணணும். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், ஃபேஸ் எனக்கு ஃபில் ஆகுதா, ஏன்னா நம்மளுக்கு இந்த எஃபெக்ட்டு நம்ம ஃபேஸில் மட்டும் ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் வேணும். சரிங்களா, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டாலரன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா, ஃபெதரை ஃபுல்லாக டவுன் பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு தரத்தரையாக இருக்கும். ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக அப்ளை ஆகும். சரிங்களா, மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஸ்கின்னு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகிடுச்சிங்களா, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இருக்க ஸ்கின் டோனை ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா, நாம் என்ன பண்ண போகிறோம், ஸ்கின் டீட்டெயில்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்மூத்திங் அப்படின்றதுல அமௌண்ட்டுன்னு இருக்கா, அதை ஃபுல்லாக 100 அப்படிங்கிறத வச்சுருங்க. சரிங்களா, 100 வச்சுட்டு கீழே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4வது இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், -100 அப்படிங்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு பிக்சரு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக மாறும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இருந்தது, இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி தான் இருக்குது. சரிங்களா, மாஸ்க் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னு ஃபுல்லாக செலக்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளஸ் டூல் எடுத்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா கீழே இருக்க வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணியும் ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம தெரிகிற மாதிரி கொண்டு வந்துடணும். திரும்ப இந்த ஹைட் அப்படிங்கக்குள்ள இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம பிக்சர் தெரியும். இப்போ அமௌண்ட்டை ஃபுல்லாக 100 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 4வது இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபுல்லாக -100க்கு கொண்டு வந்துட்டேன். இப்போது ஸ்கின்னில் இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்களே இதில் முடிவு பண்ணிக்கலாம். ஸ்மூத்னஸ் வேணும்னா இந்த மீடியம் இருக்கிறத ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்மூத் ஆகும். சரிங்களா, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மீடியம் அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இப்போ கீழே கூட பாருங்கள், இந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம்மி பண்ணி கூட வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ணுறது நாம் ஃபுல்லாகவே ஸ்மச் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டு ஸ்மச் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்போம். சரிங்களா, நான் என்ன பண்ணுறேன், போன வீடியோவில் கூட ஒரு வீடியோவில் இந்த பிக்சரை வச்சு நான் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்மச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அதாவது டோபாஸில் உள்ளக்கூடிய கிளாரிட்டி அப்ளை பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். இது கேமரா ரா ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுறது. ஆனால் ஸ்மச் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்காம ஸ்கின் ஃபைனர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இப்போ ஆஃப் கட்டிங் நான் வந்து போட்டு காட்டுறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஒரிஜினல் ஃபேஸு எப்படி இருக்குது, எடிட்டிங் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக அந்த எஃபெக்டை பார்த்திங்கன்னா நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணணும். சரிங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் ஃபைனர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்மூத் ஸ்கின் கூடிய ஆக்ஷனை கூட நம்ம ப்ளே பண்ண முடியும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய பிக்சர் கூட நான் என்ன பண்ணுறேன், சாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த கேமரா ரா ஃபில்டரில் போய் ஒரு நான் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கேமரா ரா ஃபில்டர் வந்துட்டேன். இதில் என்ன பண்ணுறேன், லைட்டாக கான்ட்ராஸ்ட்டு அது போக கிளாரிட்டியை பார்த்திங்கன்னா நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வேறு ஷேடோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். சரிங்களா, ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய பிக்சருக்கு பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா, திரும்ப என்ன பண்ணுறேன், இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ஷேடோ அண்ட் ஹைலைட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இது அதிகமாக இருக்குது, கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா, பண்ணிவிட்டு இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கின்னை ஸ்மூத் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போது நான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை ப்ளே பண்ணி எனக்கு இந்த ஸ்கின் ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு சரிங்களா. ப்ரஷ் டூல் எடுக்கிறேன், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஆல்ரெடி ஸ்கின் ஸ்மூத்னஸ் பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் சரிங்களா. இங்கே பாருங்கள், மேலே ஒரு 15 வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்கின்னில் மட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன். இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், ஸ்கின் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் அழகாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸ்மெச் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் அப்படி இல்லைனா ஸ்கின் ஃபைனர் பெட்டர் உங்களுக்கு சரிங்களா. நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, ரொம்ப எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியாது சார் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா தாராளமாக ஸ்கின் ஃபைனரை பயன்படுத்தலாம் சரிங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாகவே பண்ணி கொடுத்துருது சரிங்களா. இது மேனுவலாக நாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது சரியாக தெரியலை. ஸ்கின் ஃபைனர் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸ்கின் ஃபைனரில் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ரீடச் பண்ணுறது, அதனால் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துன்னா இந்த மெத்தட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்கின்னை ஃபுல்லாக ஸ்மூத் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரிஜினல் பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங் சரிங்களா. ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மச் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஈவனாக ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ தான் சரிங்களா. நீங்கள் ஒன்று ஆக்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரீடச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கின் ஃபைனராக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா. எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எனக்கு கிடச்சிருக்கு. இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியை ரொம்பவே அதிகமாக வச்சுட்டேன், அதனால தான் எனக்கு இந்த டார்க்காக கிடச்சிருக்கு. பேக்ரவுண்டு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால சரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பிக்சர் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப லுக்காக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ஃப்ளெக்ஸ் டிசைனில் இந்த மாதிரி தூக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்கலாம் சரிங்களா. இந்த ஃப்ளெக்ஸ் டிசைனில் வச்சுருக்கக்கூடிய பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்கும் சரிங்களா. நாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க பிக்சர் வச்சுருந்தோம்னா அது வந்து அந்த ஃப்ளெக்ஸ் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்காது. நீங்கள் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெலிகிராம்லேயே வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறீங்க. அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சர் போஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க பிக்சர்ஸை தான் நீங்கள் இந்த மாதிரி அடுக்க முடியும் சரிங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனான ஒரு நல்ல லுக்கில் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸை அடுக்கணும்னா நம்மளுக்கு அந்த லுக்கு பார்த்திங்கன்னா கிடைக்காது. பட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிக்சர் போஸஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸோட அந்த எடிட்டிங்கே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு நல்ல லுக்காக இருக்கும் சரிங்களா. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,